Hi friends, welcome to Shanu'skitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபேமஸ் ரோட்டு முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स இந்த வீடியோக்குள்ள போவோம். फ्रेंड्स நம்ம ஏற்கனவே ரோட்டு கடை பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க போய் பாருங்க. முட்டை கொத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பரோட்டாவை கட் பண்ணி வச்சிருக்கோம். முட்டை, பச்சை மிளகாய், தக்காளி, எலுமிச்சைப்பழம் அரை, ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, அதோட மட்டன் கறி, எண்ணெய், கொத்தமல்லி. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். பற்ற வச்ச கேஸ் ஸ்டவ்வை நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். நம்ம இப்போ கொத்து பரோட்டா போடுறதுக்கு தேவையான தவாவை வச்சுக்குவோம். வச்ச தவாவில் நம்மளுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் சூட்டில் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருந்த சோம்பை இதில் கலந்து கொஞ்சம் விரவிக்குவோம். இந்த சோம்பு ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினுச்சுன்னா கருகிடும், கசப்பு தன்மை வந்து. சோம்பு வதங்கினதை தொடர்ந்து நம்ம கருவேப்பிலை இதோட கலந்து நல்லா விரவிக்குவோம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. அதை தொடர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து இதில் போட்டு நல்லா விரவிக்குவோம். ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதை தொடர்ந்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஏன் இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இதில் 2 முட்டையை நம்ம உடைக்க போகிறோம். அந்த உடைச்ச முட்டை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. உடச்ச முட்டையை நல்லா விரவிக்கிறோம். நல்லா விரவின முட்டையில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். அதோட கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். இதோட மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா விரவிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும், முட்டை, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா விரவிக்குவோம். அதை தொடர்ந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா நான் மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். அந்த மட்டன் கிரேவி இதோட நம்ம கலந்து நல்லா விரவிக்குவோம். ஓரளவு தான் நல்லா விரவணும். ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம விரவக்கூடாது. ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா நம்ம பரோட்டா போட்ட பிறகு ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை இதோட நம்ம கலந்துக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை இதில் போட்டு நல்லா கிண்டிக்குவோம். இது ரொம்ப சின்ன தவாவாக இருக்கிறதுனால பார்த்து தான் கிண்டணும். நம்ம நல்லா விரவியாச்சு. இப்போ நம்ம கொத்த போகிறோம். அது எப்படி கொத்த போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். வீட்டில் சில்வர் கிளாஸ் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு சில்வர் டப்பா இருந்துச்சு. அதை வச்சு நான் இப்போ கொத்த எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாக்ஸ் வச்சு நல்லா கொத்து பரோட்டாவை கொத்த முடியுது. நல்லா ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. பாருங்கள், கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, தவா வந்து சிம்மில் தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கரிஞ்சிடும். நான் வச்சுருந்த பாக்ஸ் நல்லா வாட்டமாக இருந்ததுனால நல்லா பரோட்டாவை கொத்தியாச்சு. சேம் லைக் ரோட்டு கடை கொத்து பரோட்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். எப்படி சர்வ் பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம ரோட்டு கடையில் கொத்து பரோட்டா சாப்பிட்டா இதே மாதிரி தட்டில் தான் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இலையில் பரிமாறுவோம்.
நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கொத்தமல்லியை நம்ம மேலே தூவி விட்டுக்குவோம். என்கிட்ட மட்டன் கிரேவி இருந்துச்சு, அதனால் நான் வைக்கிறேன். இதில் சிக்கன் கிரேவி கூட நம்ம வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை கிரேவியே இல்லாமல் சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த லெமனை நம்ம மேலே வைக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். அடிபொலியான ரோட்டு கடை முட்டை கொத்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.